கிளாசிக் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேலே வச்சுட்டு இதில் நம்ம சென்ஸை மாட்டிப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு நம்ம சாசியே நம்ம சென்ஸெல்லாம் அந்த கில்லாடி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்ம சாக்குராலாம் நம்ம தப்பு சாசியிருந்தாலும் நம்ம தலையில் விழுகும். இப்படி பார்த்தா நீங்கள்லாம் முட்டாளுங்க அப்படி சொன்னானே அப்படியே சோகமாயிடுவாங்க. இப்போ தான் இவர் பேர் தான் கக்காஷி அட்டாகி. மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே பேர் என்னன்னு சொல்லலாமே நருட்டோ கேட்பான். என் பேரா? என் பேர் கக்காஷி அட்டாகி அப்படின்னு சொல்லியிருப்பான். இவர் ஒரு வரைக்கும் பேரை தான் சொல்லிக்காரு, இன்னும் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு. நீங்களாம் உங்கள் பேரெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நருட்டோ, நான் தான் நருட்டோ சுமாக்கி இங்கே உட்காரணும் எனக்கு நடந்துடும். நான் தான் சாக்கரஹரன்னு சொல்லும். சாசி எதுவும் நான் சாசி வச்சுக்கா நான் ஒருத்தனை கொல்லுங்கன்னு சொல்லியிருப்பான். அப்படியே நம்ம கக்காசியும் நாளைக்கெல்லாம் சாப்பிட்டு என்னன்னா வாந்தி எடுத்துடுவீங்க அப்படி சொல்லி எதுக்குன்னு அவங்க புரியாது. அப்படியே காலையில் சீக்கிரமாக வந்துடுவாங்க. வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டுன்னு சொல்லணுன்னே இங்கே லேட்டாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ நீங்கள் வந்து என்னன்னா இந்த பில்லை வாங்கணும் அப்படின்னு சொல்லுவான். இந்த 2 பில்லையா? ஆமாம், ஒரு பில் வாங்கினா உங்கள் அகாடமிக்கே போயிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படி நம்ம நருட்டும் சொல்ல வந்தோன்னே இதுக்கெல்லாம் பறக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கக்கா சொல்லுவான். அப்படியே இந்த பெல் எடுக்கிறதுக்காக வந்துருப்பாங்க. அப்படியே எங்கே நருட்டோன்னு சொன்னால் நருட்டோ உங்களோட நம்ம 2 பேரும் நேருக்கு நேரம் சண்டை போடான்னு சொன்னதுக்கு நம்ம கக்காசி பின்னாடி இருக்கிறாங்களோ போக விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு 1000 years ஆஃப் டெத்தை பார்த்திங்கன்னா கொத்திராப்பில் நம்ம கக்காஷி. அப்படின்னு நம்ம நருட்டோவும் பறந்துடுவான். இதெல்லாம் முடியக்கூடாது கக்காஷி அப்படின்னு சொல்லியிருப்பான். சாசியாவும் இது என்னடா அது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிருப்பான். நம்ம நருட்டோ குளோனை போட்டு அட்டாக் பண்ண வருவான். ஆனால் கக்காஷி தப்பிச்சிருவான். அப்புறம் நீ எதுக்கு இங்கே இருக்க, நீ தானே கக்காஷின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு இருப்பாங்க குளோனில். ஆர்த்திங்க பில்லா அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் எடுக்கிறதுக்காக நம்ம நருட்டோ உள்ளே போவான். அதை பார்த்திங்கன்னா மாட்டிப்பான். அப்படியே மாட்டிக்கிட்டு தொங்கி இருப்பான். வருவான் நான் அப்படியே கீழே வந்துடுவான் தப்புச்சு. ஆனால் திரும்பி அதில் மாட்டிக்கிட்டு அழுதுவான். பார்த்தீங்கன்னா